இது வந்து ஸ்கேனிங் ஆப்ஷனில் கைனடிக்ஸு குவான்டிடேட்டிவ் இதெல்லாம் இதில் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி கிராஃப் வரும். அட் சேம் டைம் இந்த இடத்துல டேட்டா வரும். ஸோ இதில் வந்து எப்படி டேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கிராஃப் வருது இல்லைங்களா, இந்த கிராஃப் வைக்கும் போது மோஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த கர்சர் இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த எடிட்டிங் ஆப்ஷனுக்கு ஆக்சுவலி இந்த பிராண்டில் எடிட்டிங் ஆப்ஷனில் போகும்போது உங்களுக்கு காப்பின்னு வருது. ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் கிராஃப்னு வந்துட்டு காப்பி கிராஃப்னே வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாருங்க எடிட்டு காப்பி, அவ்வளோதான். அப்படியே இந்த ஐக்கானை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஒரு புது வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி கிராஃப், ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் பேப்பர் ஒர்க்குக்கு பீசிஸ்க்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிராஃப் ஆப்ஷனுக்கு. இதே போல் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த டேட்டா வருது இல்லைங்களா, இது உங்களுக்கு வந்து என்னென்ன பீக்கு, என்ன வேவ் லென்த்தில் என்ன அப்சர்வன்ஸ் வந்துருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த பீக் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி டேட்டா வந்துச்சு. இந்த டேட்டாவை நீங்கள் தனியாக பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது பாருங்கள், ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே சேவ் பண்ணுறதுன்னு கேட்கும். நான் வந்து டெஸ்க்டாப்பில் இந்த இடத்துல நான் யூவி டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து ரெண்டு ஆப்ஷன் வரும். ஒன்று எக்ஸல் டேட்டாவும் வரும், இன்னொன்று வந்து நார்மல் டெக்ஸ்ட்டாக வரும். ஸோ டெக்ஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக இந்த வேவ் லென்த்தும் நம்பர்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகாது. ஸோ இதில் வர அதே எக்ஸல் ஃபார்மேட்டுக்கு நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். எக்ஸல் டேட்டா ஃபைல் சிஎஸ்வின்னு இருக்கும். சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் டெஸ்க்டாப்பில் யூவி டேட்டான்னு போட்டோம் இல்லையா. ஸோ சாம்பிள் 2ன்னு சேவ் பண்ணி வச்சுருந்தேன். சரி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம என்னென்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் எல்லாமே வரும். ஸோ இது வந்து சாம்பிள் நேமு, டேட் அண்ட் டைமு, இதில் பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் ஸ்கேனிங் லிமிட் மேக்ஸிமம் மினிமம் என்ன நானோமீட்டரில் ஸ்கேன் பண்ணோம் இது பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாமே வந்துட்டு வேவ் லென்த்து, அப்சர்வன்ஸு, டிரான்ஸ்மிட்டன்ஸு மூணுமே சேர்ந்து வந்துடும். ஃப்ரம் 190 to 800 வரலும் அதனோட டேட்டா அப்படியே இருக்கும். ஸோ இதை நீங்கள் எடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் வேற ஒரு ஆப்ஷனுக்கு நீங்கள் கலர் கிராஃபிங் பண்ணுறதுக்கு ஆரக்கில் அது மாதிரி எதில் வேணாலும் இந்த டேட்டா அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.